الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்தில் பரவி இருக்கக்கூடிய நம்பகமற்ற ஹதீதுகள் சம்பந்தமாக தொடராக பார்த்து வருகின்றோம். இந்த தொடரிலே இன்றைய தினம் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட எம் சமுதாயத்தில் அதிகம் பேர் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் வலது பக்கம் நிற்கக்கூடியவர்கள் மீது, அதாவது இமாமோடு தொழுகிற போது சஃபிலே வலது பக்கம் நிற்கவர்கள் மீது அருள் புரிகிறார்கள், மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்திக்கிறார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தி ஆதாரமானது என்று நம்பி இருப்பதால் அதிகமானவர்கள் எப்போதும் வலது பக்கத்தை தெரிவு செய்வார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும், மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும் என்பதால். இந்த செய்தி ஆதாரமானதா என்று ஒரு கேள்வி எழுப்பினால், ஆரம்ப காலத்தில் ஹதீஸ் கலையில் ஆய்வு பெற்ற இமாம்களே இது நம்பகமற்ற செய்தி என்று சொல்லுகிறார்கள். சரி, அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் மௌலைமார்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதால் சொல்ல விரும்புகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்பது உருவா என்ற அறிவிப்பாளர். அந்த உருவாவை தொட்டும் அவருடைய 3 பிள்ளைகளினூடாக அறிவிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் உருவா. உருவா என்பது யார் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்த சகோதரியின் மகன் உருவா. அவர்கிட்டருந்து அவருடைய சொந்த மாணவர்களும் தான், அவருடைய சொந்த பிள்ளைகளும் தான் அறிவித்திருக்கிறார்கள். ஒருவர் யார் என்றால் உஸ்மான் இபின் உர்வா, இன்னொருவர் அப்துல்லா இபின் உர்வா, மற்றவர் ஹிஷாம் இபின் உர்வா. இந்த 3 பேரும் நம்பகமானவர்கள். இந்த 3 பேரிடமும் இருந்து செய்தியை சொல்கிற போது உசாமத் இப்னு ஸைத் என்பவர் இந்த ஆசிரியர்கள் ஊடாக சொல்கிறார். உசாமத் இப்னு ஸைத். இதில் உசாமத் இப்னு ஸைத் என்கிறவர் ஒரு நேரம் சொல்லுகிற போது உஸ்மான் என்பவரிடம் இருந்து நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு நேரம் அப்துல்லா இப்னு உர்வாவிடம் இருந்து கேட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு செய்தியில ஹிஷாமை தொட்டும் என்றும் சொல்லுகிறார். இது முதலாவது முரண்பாடு. இந்த 3 பேர் ஒரு நேரம் இவர் சொல்லார், ஒரு நேரம் இவர் சொல்லார், ஒரு நேரம் இவர் சொல்லார் என்று எடுத்துக்கொண்டாலும், இதில் எவராக இருந்தாலும் 3 பேரும் நம்பகமானவர்கள் தான், உறுதியான அறிவிப்பாளர்கள். இந்த 3 பேரில் எவரிடமிருந்து கேட்டென்று சொன்னாலும் உண்மையாளர்கள் தானே என்கிறதால் ஒரு பாப்பாவின் பிள்ளைகள், அது ஏற்கப்படும். ஆனால் இந்த உசாமா என்கிறவர், அவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவிப்பவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆள் இமாம் சுஃபியானு சௌரி, இன்னும் ஒரு ஆள் இமாம் அப்துல்லா இப்னு வஹப். இமாம் சுஃபியானு சௌரி, இன்னொரு ஆள் இமாம் அப்துல்லா பின் வஹப். முக்கியமான ஆட்களை மட்டும் சொல்ல. சரி, இந்த சுஃபியான் என்பவரிடம் இருந்து கிட்டத்தட்ட 9 பேர் கேட்கிறார்கள். எத்தனை பேர்? 9 பேர். இந்த 9 பேரில் ஒருவர் மட்டும்தான் நான் இப்ப சொன்ன செய்தியை சொல்ல, என்ன வலது பக்கத்தில் நிற்பவருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான்.
மற்ற 8 பேரும் என்ன சொன்னார்கள் என்றால், சப்புகளை சேர்த்து நிற்பவர்கள் மீது அலாமன் எசிலூன சுஃபு, சப்புகளிலே சேர்ந்து அதாவது நெருங்கி நிற்பார்களே அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்றுதான் யார் சொன்னார்? சுஃபியான் என்கிறவர் உசாமா சொன்னதாக சொன்னார் என்று சொன்னார். விளங்கிட்டா? ஒரு அட்டவணை, சப்புகளை சேர்த்து நிற்பவர்கள், அப்ப சப்புல நெருக்கமாக நிற்பவர்கள் என்றுதான் சுஃபியான் சொன்னார் என்று எத்தனை மாணவர்கள் சொன்னாங்க? கிட்டத்தட்ட 8. அதில் எண்ணிக்கையில் முன்பினாகலாம், அதை கண்டுகொள்ள தேவை. அப்போ ஒரே ஒரு ஆள் தான், ஆறு முஆவியத் பின் ஹிஷாம் அல் அஸ்தி எங்கக்கூடிய ஒரே ஒரு மாணவர் தான் வலது பக்கத்தில் நிற்பவர் மீது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று சொல்லிவிட்டார். சரி, இப்ப நம்பகமானவர்களாக இருந்தார் இந்த 8 பேரும் பிளஸ் இந்த 9வது ஆளும் மிக நல்லவர்கள் தான் என்றால் அது ஒரு வகையான ஆய்வு. ஆனால் இங்க பார்த்தால் இந்த முஆவியா என்றவர் வலது சஃபில் பக்கம் நிற்பவர் என்று சொல்லக்கூடிய அந்த முஆவியா என்பவரை எடுத்தால் அவரில் பல விமர்சனம் பெறுகிறது. அவர் ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவர் என்று இமாம்கள் சொன்னார்கள். இப்ப என்ன இருக்குது என்ற கிதாப், இது தஹதீப் மௌலைமார்களுக்கு ஹதீஸ் கலை கொஞ்சமாவது தெரிந்தவர்கள் படித்திருப்பார்கள் என்ற நிகழ்ச்சியை தொடராக கேட்பவர்களுக்கும் இந்த கிதாபு பாடம். இது யார? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, அறிவிப்பாளர்கள் பற்றி அவர்கள் எழுதின கிதாப். இதில் இந்த முஆவியாவை பற்றி எப்படி இமாம்கள் கருதினார்கள், இவரை எடுக்கலாமா எடுக்க இயலாதா என்பது சம்பந்தமாக இவரை பற்றி சிலர் நம்பகமானவர், உண்மையாளர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதேவேளை இமாம் யஹ்யா இப்னு மயின், இந்த பெயரெல்லாம் ஏற்கனவே வந்தவர்களுக்கு பாடம், அந்த இமாம் சொல்லார் சாலிஹ், இவர் சாலிஹான மனிதர், ஆனால் லைஸ பிதாக் என்றால் ஹதீஸ் கலையில் இவர் ஒரு ஏற்றுக்கொள்பவர் அல்ல. சிலர் நல்ல வணக்கவாளி அழைப்பார்கள், தப்பாக செய்திகளை சொல்லிடுவார்கள் மறதியால் என்று சொல்லிட்டார். அது மாதிரியாக இமாம் உஸ்மான் இப்னு அபி ஷைபா அவர் என்ன சொல்லார் என்றால் இவரை பற்றி, இவர் ஒரு உண்மையான மனிதர், ஆனால் வலைஸ பிஹுஜ்ஜா, அதாவது தன்னளவில் பேசறலா இவர் உண்மையான, ஆனால் இவரை ஹதீஸிலே ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? தப்பாக சொல்வார், வேணுமென்றல்ல தவறுதலாக தவறாக சொல்லிடுவார். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா, இமாம் அஹமத் அவர் இவரை பற்றி என்ன சொல்லார் என்றால் ஹுவ கசீருல் ஹதா, இவர் ரொம்ப அதிகமாக தவறு விடுற அறிவிப்பாளர். யார் சொல்லிட்டார்? இமாம் அஹமத். அது மாதிரியாக இமாம் ஷாஜி என்ன சொல்லார் என்றால் இவர் உண்மையாளர், ஆனா தவறு விடுறவர், தப்பாக சொல்றவர் என்று சொன்னார். ஆக அன்பிற்குரிய சகோதரே, இந்த மாதிரி விமர்சனத்துக்குரிய தவறுவிடக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்று இமாம்களால் சொல்லப்பட்டவர். சில இமாம்கள் உறுதியானவர் என்று சொல்லி இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு அறிவிப்பாளரை பற்றி நம்பகமான வார்த்தை வந்தாலும் அவரில் விமர்சனங்கள் இருந்தால் விமர்சனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும், விமர்சனத்தையும் சேர்த்துத்தான் பார்க்கப்படும். எனவே இப்ப இவர் ஒரு ஆசிரியரிடமிருந்து கேட்ட 9 மாணவர்களில் இவர் மட்டும் ஏனைய மாணவர்கள் சொல்லாத செய்தியை அவர் மாற்றி சொல்வதால் இவரை விட நல்லவர், அந்த 9 பேரில் இவரை விட நல்லவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த அறிவிப்பாளர் ஒருவர் மட்டும் ஏனைய நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக
தவறாக சொன்ன அறிவிப்பு தான் எது? வலது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் என்பது. அதனால் இதை பற்றி அந்த காலத்திலேயே இந்த ஹதீதை எழுதிய இமாம் பைஹக்கி ரஹ்மஹுல்லா அவர் என்ன சொல்லிவிட்டார் என்றால், இந்த வார்த்தை தவறான வார்த்தை, சரியான அறிவிப்பு என்ன? சரியான அறிவிப்பு சப்புகளில் சேர்த்து நிற்பவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்கிறதான் சரியான அறிவிப்பு என்று அந்நேரமே சொல்லிவிட்டார்கள். இந்த பைஹக்கி இமாம் என்கிறவர் ஹதீஸ் கலை மேதாவிதான் என்றாலும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒருவர். அவரே அதை சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும் சொல்லவில்லை, இமாம் நவவி ரஹ்மத்துல்லா அவர்களும், அவர் யாரு? ஷாஃபி மதுஹப், எல்லாருக்கும் தெரியும். அவரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சில அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீதை தவறுதலாக வலது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் சப்புல நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று அறிவித்து விட்டார்கள். அது தவறு. சரியான அறிவிப்பு சப்புகளை சேர்த்து நிற்பவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் என்றுதான் சரியான அறிவிப்பு என்று யாரும் சொல்லிவிட்டார்? இமாம் நவவி அவர்களும் சொல்லிவிட்டார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்க, இதேவேளை இதில் இந்த ஹதீதை பொறுத்தவரை நான் இப்போ ஒரு கிராஃப் ஒன்று என்னுடைய வாய் வார்த்தையால் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள். அவர்கிட்டருந்து அவருடைய சகோதர மகன் உருவா கேட்டார். உருவா கிட்ட இருந்து அவருடைய 3 பிள்ளைகள் உஸ்மான், அப்துல்லா, ஹிஷாம் என்ற 3 பிள்ளைகள் சொன்னதாக ஒவ்வொருவரும் சிலர் இவர் சொன்னதாக சிலர் இவர் சொன்னதாக இப்படி அறிவிக்கிற மாதிரி வருகிறது. இந்த 3 பேரையும் தொட்டுந்தான் உசாமா சொன்னார் என்று சொன்னேன். இந்த உசாமா கிட்ட இருந்தால் பிறகு பிரியுது, 2ஆ பிரிஞ்சு இப்படி போகுது. இன்னும் சில அறிவிப்புகளும் இருக்கு. இப்போ இந்த உசாமா என்கிறவர் இவரிலே பல விமர்சனம் இருக்கு. எந்த அளவுக்கு விமர்சனம் இருக்கு இவரை பற்றி? என்னுடைய முந்தைய இந்த பொய்யான ஹதீஸ் அல்லது நம்ப மாற்ற ஹதீஸின் தொடரிலே இவரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அவரும் பாரிய விமர்சனத்துக்கு உரியவர். யாரு? இந்த உசாமத் பின் ஸைத் அல்-லைஸி. சரி, அவரில் இருந்தால் இந்த இதெல்லாம் பெருகுது. சரி, இப்போ அவர் எப்படி என்று பார்ப்போம். இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா சொல்லார், யஹ்யா பின் கத்தான் ரஹ்மத்துல்லா இவரை கடைசி காலத்தில் விட்டுட்டாரு. அது மாதிரி இமாம் அஹமது ரஹ்மத்துல்லா அவருடைய நிலப்பாடு இவர் விடயத்தில் என்னவென்றால், லைஸ பிஷை, இவர் நத்திங், ஒன்றுமே இல்லை, இவரை இடவே எடுக்க இயலாது என்று விமர்சனம் செஞ்சிருக்கார். அது மாதிரியாக இன்னொரு அறிவிப்பில் இவருடைய இமாம் அஹமது சொல்லார், இவர் அறிவிக்கிற ஹதீதுகளை பார்த்தால் அதில் சரியாகவும் இருக்கும். நீ சிந்தித்து பார்த்தால், எடுத்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தால் சரியாகவும் சொல்லியிருப்பார், தப்பாகவும் சொல்லியிருப்பார். சரி, அது மாதிரி இமாம் யஹ்யா பின் ஸயீத் அல்-கத்தான் இவரை லைவ் என்று சொல்பவராக இருந்தார் என்று அவரை தொட்டும் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. அது மாதிரியாக இமாம் அபு ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்லார் என்றால், இவர் சொல்ற செய்தியை எழுதி வைக்கலாம், இவரை ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லார், இவர் உறுதியற்றவர், உறுதியானவர் இல்லை. சரியே, இந்த மாதிரி இவரை அளந்த இமாம்கள், இவருடைய நம்பகத்தன்மை, இவருடைய ஞாபக சக்தி அளந்த இமாம்கள் இந்த மாதிரியாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதேவேளை சில இமாம்கள் இவர் நல்லவர், உறுதியானவர் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அபு யஅலா அல் மூசலி சொல்லியிருக்கார். அதே மாதிரியாக இமாம் இப்னு மயின் பரவாயில்லை என்று சொல்லியிருக்கார் ஒரு அறிவிப்பில். இந்த மாதிரி சரியா இப்னு மயின் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை தொட்டும் இவர் நம்பகமானவர் என்றும் வந்திருக்கு. இப்போ
சிலர் இவரை நம்பகமானவர் பரவாயில்லை என்று சொல்ல, இவரை நம்பகமானவர் என்று சொன்னவர்களை விட இவருடைய நம்பகத்தன்மையை விமர்சித்தவர்கள்தான் அதிகம் என்பதால் எந்த அளவுக்கு இவரை மொத்தமாகவே விட்டுவிட்டார். லைசபிசை என்ற கணக்கே எடுக்க தேவையில்லை என்கிறது. இந்த மாதிரியாக விமர்சனத்துக்குரிய ஒருவர் வாயிலாகத்தான் இந்த ஹதீஸினுடைய செய்தியே வருகிறது. அவர்தான் சொல்றாரு, எனக்கு உஸ்மான் பின் உர்வா சொன்னார் என்று ஒரு நேரம், இன்னொரு நேரம் என்னது அப்துல்லா பின் உர்வா சொன்னார் என்று சொன்னார். இந்த மாதிரியாக சொல்றார். எனவே அங்கேயே ஒரு குத்துது. அதனால இதில் மற்ற துண்டு அதிகமானவர்கள் சொன்ன அந்த செய்தி, சப்புகளை சரியாக நிற்பவர்கள், சேர்ந்து நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்ற அந்த செய்தி, அதுக்கு சார்பாக நிறைய ஹதீஸ்கள் என்ன இருக்கு வருகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்புல வந்தானே செய்வார்கள், சீர்படுத்துவார்கள், நெருங்கி நில்லுங்க என்பார்கள், சரியானே நெருக்கி நிப்பாட்டுவார்கள், சப்புல இடவழி வைக்காதீர்கள், அதில் சைத்தான் பூரார் என்றார்கள் என்றெல்லாம் வருகுது. அப்போ சப்புல சேர்ந்து நிற்கிறத பற்றி வருகுது. ஆனால் இதில் வார மேலதிகமான செய்தி என்ன? சேர்ந்து நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார்கள், அருள் வேண்டி மலக்குமார்கள் பிரார்த்திக்கிறார். அந்த மாபெரிய சிறப்பு வருது, சரியா? அப்ப அந்த சிறப்பு என்கிறது ஒரு பக்கம் சேர்ந்து நிற்காட்டி எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் சேர்ந்து நிற்கிற போது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கூடுதலாக இறங்குது என்ற செய்தி வருகிறது. எனவே அந்த பிரார்த்தனை கூட இந்த தவறுவிடக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வாயிலாக வருகிறது. அதனால் சில இமாம்கள் இவரை ஏற்றுக்கொண்ட இமாம்களுடைய பார்வையிலே என்னது அந்த செய்தி என்ன நல்லம். எந்த இமாம்கள் இவரை மொத்தமாக கணக்கெடுக்கலையோ அவர்கள் அந்த செய்தியை என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரி, இதில் இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. அது என்னவென்றால், நான் ஒரு அறிவிப்பு வருகிறது இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாவினுடைய சஹீ இப்னு ஹிப்பான் என்ற கிதாபில். அதில் எப்படி வருகிறது என்றால், இந்த மிஸ்டர் குர்ர ராவியலுக்கு தான் தவறு விடுற உசாமா அவர் இல்லாமல் ஹிஷாம் என்கிறவர், ஹிஷாம் இப்னு உர்வா என்ற உர்வா ரலியல்லாஹு ரஹ்மஹுல்லாவினுடைய மகன் தனது தகப்பனை தொட்டும் அறிவிப்பதாக சுஃபியான் சௌரி இமாம் சொன்னார். சுஃபியான் சௌரி இமாமே அவர் ஹிஷாமிடம் ஹிஷாம் நேரடியாரோட தன்னுடைய தகப்பனிடம் இருந்து கேட்டதாக அந்த அறிவிப்பு வருகிறது. சரி, அப்படியான அறிவிப்பை எடுத்தால் அங்கே யார் இல்லை, இடையில உசாமா என்கிறவர் இல்லை என்கிறதால அந்த அறிவிப்பு மொத்த அறிவிப்பில் வலுவானதாக இருக்கும். ஆனால் சில இமாம்கள் என்ன சொல்லாங்க என்றால், அந்த சுஃபியான் என்கிறவர் அவர்தான் ஏற்கனவே உசாமா என்பவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவித்தார். அவரை விட்டிருக்கலாம், உசாமாவை விட்டு போட்டு அறிவிச்சிருக்கலாம் என்று சொன்னார்கள். அன்றைக்குரிய சகோதரனே, இப்போ நான் எனக்கு என்னுடைய ஆய்வில் பட்ட ஒன்றை தான் சொல்ல, நான் சொல்லும்போது உங்களை சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், சில மௌலைமார்கள் ஹதீஸ் கலைஞர் தொடர்பாளர்களுக்கு புரியலாம் என்றதால். அதாவது உதாரணமாக, நான் ஒருவரிடம் ஒரு செய்தியை கேட்குறேன், நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு செய்தியை கேட்குறேன், சரியா? கேட்டுட்டு அந்த எனக்கு சொன்னவருடைய தகப்பெண்ணி மிரிக்கார். சொன்னவர் எனக்கு சொல்லும்போது எங்கள் வாப்பா சொன்னதாக அதை சொன்னார். இப்போ நான் இவர்கிட்ட வந்து கேட்டேன்னா திருப்பி என்ன செய்கிறேன், நான் வாப்பாவை சந்திக்கிறேன், அது என்னுடைய சொன்னவருடைய பாப்பாவை சந்திக்கிறேன். அவர்கிட்ட இருக்கும்போதும் அவரும் எனக்கு இந்த செய்தியை சொன்னார். இப்போ நான் என்ன செய்வேன், ஒரு நேரம் சொல்லும்போது யார் சொன்னதா சொல்வேன், அந்த பாப்பாட பேரையும் மகன்ற பேரையும் சேர்த்து சொல்வேன். ஒரு நேரம் சொல்லும்போது வாப்பா சொன்னார் என்றே நான் சொல்லிடுவேன் நேரடியாக. இப்படி நடக்கிறதா இல்லையா ஒரு செய்தி? அந்த மாதிரி தான் இந்த செய்தியும் எனக்கு புலப்படுகிறது. ஏனென்றால்
இமாம் சுஃபியானி சௌரி ரஹ்மஹுல்லா ஒரு நேரம் சொல்ல போது என்ன சொன்னார், உசாமா சொன்னார் அவர் ஹிஷாமுக்கிட்ட இருந்து கேட்டதாக என்று வருகிறது. இன்னொரு நேரம் சொல்ல போது உசாமாவை விட்டுவிட்டு ஹிஷாமை தொட்டும் என்று அறிவித்தார். இந்த சுஃபியானி சௌரி ரஹ்மஹுல்லா இந்த ஹிஷாம் என்பவரின் ஊடாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய புகாரியில் இருக்கு. இந்த கிதாபிலேயே சஹீஹுல் புகாரியில் வருகிறது. சுஃபியானுடைய நேரடி ஆசிரியர் யாரு? ஹிஷாம். அப்படிமான அறிவிப்புகள் புகாரி கிதாபிலேயே இருக்கு. அது சஹீஹான ஹதீஸ்கள். எனவேதான் இந்த சுஃபியானு சௌரி இமாம் ஹிஷாம் இபின் உருவாவை தொட்டு அறிவிக்கிற அந்த அறிவிப்பு அவரிடம் நேரடியாக கேட்க வாய்ப்பு இருப்பதால் அந்த அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், அல்லாஹு தாலா மலக்குமார்களும் சஃப்களை சேர்த்து நிற்பவர்களுக்கு அருள் செய்வானாக என்று அழகாக வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் அது ஓகே. ஆனால் சில இமாம் தாரகுத்னி இமாம் என்ன சொல்லார் என்றால், அவர் உசாமாவை விட்டு போட்டு அறிவிச்சிருப்பார், தான் உசாமா கிட்ட தான் கேட்டு விட்டு போட்டு அறிவிச்சிருப்பார் என்று சொல்லாரு. அதுக்கும் இடம்பாடு இருக்கி, இதுக்கும் இடம்பாடு இருக்கி இந்த மாதிரி. எனவே அப்படி இடம்பாடு இருந்தால் அந்த ஹதீஸ் உசாமா வராத அறிவிப்பாளர் வாயிலாக அந்த செய்தி இப்னு ஹிப்பானில் பதியப்பட்ட அந்த பிரகாரம் அந்த செய்தி என்னவாக போகுது, ஆதாரமாக போகிறது என்கிறது புலப்படுகிறது. அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உசாமா என்பவரிடம் இருந்துதான் சுஃபியானு சௌரி கேட்ட மாதிரி அப்துல்லா இப்னு வஹப் என்கிற இமாமும் கேட்டிருக்கார். இந்த அப்துல்லா இப்னு வஹப் என்கிற இமாம் அவருடைய கிதாபிலே பதிவு செய்கிற போது என்ன செய்திருக்கிறார் என்றால், சப்புகளை சேர்த்து நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று உசாமா சொன்னார். ஆறுகிட்ட கேட்டு உஸ்மான் என்பவரிடம், உஸ்மான் இப்னு உர்வாவிடம் என்று கேட்டு சொன்னார். அவர் தன்னுடைய தந்தையிடம் இருந்து அவர் ஆயிஷா ரலியல்லாஹு இருந்து என்று வருகிறது. அப்போ அந்த அறிவிப்பிலேயும் அது அவர்களுடைய முஅத்தா என்ற கிதாபிலே பதியப்பட்டிருக்கிறது அந்த செய்தி. அங்கேயும் வலது பக்கம் நிற்பவர்களுக்கு என்ற வார்த்தை வரவில்லை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ சொன்னதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒட்டுமொத்த சுருக்கம். அதனால வலது பக்கத்தில் நிற்பது என்பதில் எந்த சிறப்பும் அதற்கு சொல்லப்பட்டதற்கு எந்த ஆதாரமான செய்தியும் இல்லை. அது பலகீனமான ஹதீஸ் ஒன்று. இதேவேளை ஒரு சஃப்பு தொடங்க போகிறது என்றால், 2 பேர் தொழப்போகிறாங்க என்றால், அந்த 2 பேரில் இமாமும் மாமுமாக இருந்தால் அந்த இமாமுடைய வலது பக்கம்தான் யார் நிற்கணும்? மாமும் நிற்கணும். அது எங்கே வருகிறது என்றால், புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்தி. ஒரு நாளைய தினம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் அவ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சாட்சி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தங்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவி மைமுனா தங்குறாங்க. மைமுனா ரலியல்லாஹு அவங்களை கல்யாணம் முடித்தாங்க ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. அப்போ நபிகளாருக்கு வயசு எத்தனை? நபிகளாருடைய கடைசி கல்யாணம் எத்தனை வயசு? 61 வயசு. சரி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசையில் எழும்பி அவருடைய இரவு தொழுகை தொழ போகிறாங்க. அந்த நேரம் பார்த்துக்கிருந்த சின்ன பிள்ளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சரியானே அவர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் நிற்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் தனது கையால் அவருடைய காது பக்கம் பிடிச்சி அப்படியே அவர் என்ன செய்கிறாங்க, கிறுக்கி எடுத்து வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நிப்பாட்டுறாங்க என்றால், சரி ஈக்குவலாக நிப்பாட்டு, சமனாக நிப்பாட்டுறாங்க. அதான் கவனிக்க வேண்டிய விடயம். சமனாக நிப்பாட்டுறாங்க. ஒன்று வலது பக்கம், 2வது சமனாக நிப்பாட்டுறது. எனவே சப்புல நிற்கிற போது 2 பேராக இருந்தால் அந்த வேளையில் எவ்வாறு சப்புல நிற்பதாக இருந்தால் 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒரு இமாம் மாமும்ங்கிற போது
இரண்டும் ஆண்களாக இருந்தால் வலது பக்கம் அவர் நிற்கிறது ஒன்று, இரண்டாவது சமனாக நிற்கும். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தலைப்பிட்டே சொல்லியிருக்கார். 2 பேராக இமாமும் மாமும் 2 பேராக இருந்தால் சமனாக நிற்கணும் என்று. ஆனால் ஷாஃபி மதுஹபில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் மாமும் என்ன செய்யணும், பின்னுக்கு நிற்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறது இந்த ஷாஃபி மதுஹபுகள் வாதிகள்ங்கிறதால அவங்களோட பள்ளி வாசல்களில் போனால் தொழுகை நடக்கிற போது மாமும் என்ன செய்வார், ஒரு ஆளாக இருந்தால் பின்னுக்காகி நிற்பார். அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தற்செயலாக சட்டத்தை அறிந்த சகோதரர்கள் அந்த பள்ளியில் 2 பேர் சமனா நின்று தொலைப்போனால் வியப்பாக புதினமாக பார்ப்பாங்க. என்னடாப்பா இவன் இமாமோட சேர்ந்து ஈக்குவலாக நிற்கான், மாமும் அந்த பின்னுக்கால நிற்கணும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்குற மட்டுமில்லை, பிழையாக கருதுவார்கள். ஏன்? அறியாமையாலே. அப்போ அறிந்தவன் முட்டாளாகிறான், அறியாதவன் அறிவாளியாகிறான். இந்த அறியாத மௌலைமார்கள் பிறகு என்ன செய்வார்கள், நம்மளோட பள்ளி வாசல் எப்படியெல்லாம் வந்து தொழுகிறார்கள், இவர்களுக்கு சட்டம் தெரியாமல் வந்து தொழுகிறார்கள். எனவே இப்படியானவர்களை இந்த பள்ளி வாசல்களுக்கு உருவாடுத்தக்கூடாது என்று கூட நினைஞ்சினார்கள், பேன் பண்ணினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் சமனாக நின்றால், இமாம் மாமும் என்றால் சமனாகத்தான் நிற்கிற போது இந்த மாதிரியான அறிவீனங்கள் அங்கே தோன்றுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும். இதே வேளை தன் மனைவியோடு தொழ நினைத்தால், அல்லது தனக்கு மகரமான தன் தாய் சகோதரியோடு தொழ நினைத்தால் பெண் என்பவர் சமனாக நிற்கலார். அவங்க நிற்கணும், தனித்துத்தான் நிற்கணும். பெண் என்பவர் ஒருபோதும் ஆணுக்கு ஈக்குவலாக்கப்படவில்லை, தொழுகையிலேயும் ஈக்குவலாக்கப்படவில்லை, ஆட்சி நிர்வாகத்திலேயும் ஈக்குவலாக்கப்படவில்லை, குடும்ப நிர்வாகத்திலும் ஈக்குவலாக்கப்படவில்லை. ஒரு பெண்ணாகிறவர் தொழுகைக்கு வந்தால் மகனும் தாயும் தொழ போகிறாங்க என்றால், தாயின் மடியில் மகன் உறங்குவார் தொழுகை இல்லாத நேரத்தில். ஆனால் தொழுகைக்கு மகன் தொழுவித்தால் தாய் பின்னாக நிற்பார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு தொழுவித்து காட்டிய ஹதீஸ்களிலே காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே போய் தொழுவிக்கிறார்கள். அவர் குடும்பத்துக்கு தொழுவிக்கிற நேரம் ஒரு வீட்டில் சஹாபி 2 பேர் அவங்க பின்னுக்கு நிற்கிறார்கள், தாயார் அதுக்கு பின் நிற்கிறார்கள். இந்த மாதிரியாக தொழுகை வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கிறது. இதை அறிந்திருப்பீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொழுகையிலே வலது பக்கம் உட்படுத்தப்பட்டு வந்த அறிவிப்பு எது? தனியே தொழுகிற போதுதான். சரியானே? நாம் சில பள்ளி வாயிலில் பார்க்குறோம், வலது பக்கத்தை போல் நிரப்புவார்கள். இமாமும் சொல்வார், முதல் வலது பக்கத்தை நிரப்புங்கோ என்று. கொஞ்சம் பேர் என்று இருந்தால் முதல் எங்கால நிரப்புறேன், வலது பக்கம் நிரப்புங்கோ என்று. அந்த ஹதீஸ் நாம் ஆய்வுக்கு எடுத்த இந்த ஹதீஸை சொல்லியெல்லாம் சொல்வார்கள். அதுவெல்லாம் நாங்கள் அறியாதால் வந்த விளைவுகள், எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வது. அதனால் நீங்கள் வாரையிலா, வலது பக்கம் இடம் இருந்தால் வலது பக்கம் நில்லுங்கோ, இடது பக்கம் இருந்தால் இடது பக்கம் நில்லுங்கோ, சிறப்பு இருக்கிறது என்று விளங்குதானே. உதாரணமாக ஒது செய்கிற இடம் வந்து இடது பக்கம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் ஒது செஞ்சுக்கு வாராரு, அவருக்கு இந்த இடது பக்கம் இடம் இருக்கு, வலது பக்கம் இடம் இருக்கு, எங்கே ஓடுவார்? வலது பக்கம் ஓடுவார். ஏன் ஓடுறாரு? அந்த சிறப்பு கிடைக்கட்டும் என்று. இப்படி நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. மாறாக நாங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டியது சப்புகளை சீர்திருத்தி நெருக்கமாக நின்று கொள்வது என்பதுதான் கட்டாயம் கவனிக்க வேண்டியது என்கிற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இவைகளை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக.